பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பிரியமான புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, ஆராதனை டிவி என்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட தலத்தின் வழியாய் இதோ கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் திருச்சுரூபத்திற்கு முன்பாக கூடி வருகின்ற ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு புனிதரை உற்று நோக்குவோம். 10 மாதங்களை நிறைவு செய்து இந்த 2025ஆம் ஆண்டின் 11வது மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாகவும், நம்முடைய இதயத்தை நிறைத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். புனித அந்தோணியாரின் பரிந்துரை இறைவனின் இரக்கத்தை பெற்றுத்தர நமக்கு துணையாய் நிற்கும் என்கிற நம்பிக்கையோடு நம்மை புனிதரின் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். இந்த நாளில் புனிதரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து எந்தெந்த கருத்துக்களுக்காக, எந்தெந்த நபர்களுக்காக ஜெபிக்கும்படியாக நம்முடைய உள்ளம் நம்மை தூண்டுகிறதோ அனைவரையும் இந்த வேளையில் புனிதரின் பாதம் ஒப்புக்கொடுப்போம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். பிரியமான பிள்ளைகளே, மாதத்தின் முதல் செவ்வாயாக அமைந்திருக்கிற இந்த நாளில் புனிதரின் திருவுருவத்திற்கு முன்பாக நம்மையே நாம் ஒப்புக்கொடுக்கக்கூடிய
சிறப்பான இந்த ஒரு நீண்ட ஜெபத்தில் ஜெப உணர்வோடு புனிதர் எனக்காக நான் யாரை ஜெபத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேனோ அவர்களுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார், நலமானதை எங்களுக்கு பெற்றுத் தருகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் நம்மை கையளிப்போம். ஆராதனை வலையொளி தலத்தில் அடியவர்கள் பக்தர்களுக்காக கிருபையுடன் எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, புனிதம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கவலைப்படுவோருக்கு ஆறுதலே, துன்புறுவோரின் மகிழ்வே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ. உமது திருமுகம் நோக்கி உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோ. மகா வணக்கத்திற்குரிய புனித அந்தோணியாரே, நல்ல மேய்ப்பரே, அலகையை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீரே எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காட்டியருளும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த சிறியோர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுவோருக்கு ஆறுதலாக வாரும். நீ இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீராதரையாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியார்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையில் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ. தொலை தூரம் கடந்து நாடி வந்தோ. துன்பம் பிணி வறுமை முதலிய இன்னல்களினாலே வாடி நொந்தோ. எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் திருப்பயணம் பலனற்றதாய்ப் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை ஒரு காது போகுமோ? ஐயனே,
எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கின்றோ, எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்வோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, நம் உள்ளம் தேடி வந்திருக்கிற, நம் இல்லத்தை நாடி வந்திருக்கிற நற்கருணைநாதர் புனித பதுவை அந்தோணியார் அதிகமாய் நேசித்த ஆண்டவர் இதோ நம்மை உற்று பார்க்கிறவராக, நம் உள்ளங்களை ஆய்ந்தறிகிறவராக ஆராதனை டிவி என்கிற சிறப்பான இந்த ஒரு தலத்தின் வழியாக நம் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். 2025 ஆண்டின் 10 மாதங்களை நாம் நிறைவு செய்து 11வது மாதத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்க அருள் புரிந்திருக்கிறவர். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை உற்று பார், உன் உள்ளத்தின் தேவையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறவராக, தமக்கு பணிந்த, தம்மை அதிகமாய் நேசித்த கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்குள்ளே வல்லமையை பொழிந்தவர். அவருடைய துறவு வாழ்வு வழியாக அநேகருக்கு வாழ்வை கொண்டு சென்றவர். அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்த பிள்ளைகளாக புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுகிற எனக்கு எங்களுக்கு ஒரு குறையும் வராது என்கிற நம் உள்ளத்தினுடைய உணர்வை நிறைவாக்கும் தெய்வமாய் நம்மை பார்க்கிற இந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவருடைய ஆளுகைக்குள்ளே நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். பிரியமான பிள்ளைகளே, இந்த மாதம் தொடங்கி அந்த நாளே
அனைத்து புனிதர்களுக்கும் பெருவிழா எடுக்கிற ஒரு நாளாக அமைந்தது. இவர்களெல்லாம் விண்ணகத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, மாறாக உங்களைப் போல என்னைப் போல குடும்பத்தில் சாதாரண பெற்றோருக்கு மகனாக மகளாக பிறந்தவர் மனிதர்கள். நிறைவான மனித வாழ்க்கையை வாழ்ந்ததால் புனிதர்களாக வெற்றி திரு அவையாக இதோ உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிற பரிந்துரையாளர்களாக இறைவனின் அருளால் உயர்த்த பெற்றிருக்கிறார்கள். இந்த புனிதர்களின் தோழமையில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளின் முதல் வாசகமாக அமையக்கூடிய திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் தொடங்கிய பகுதியில் பவுலடியார் இப்படியாய் அறிவுரை வழங்குகிறார். உங்கள் அன்பு கள்ளமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்து அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என்று எண்ணுங்கள் என்று இயேசுவுக்கு பிரியமான ஒரு மனித வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதை பவுலடியார் வார்த்தையால் மட்டும் சொன்னவர் அல்ல, வாழ்க்கையாலும் அதை எண்பித்து காட்டியவர். பிரியமான பிள்ளைகளை, நான் புனிதராக இருக்கணும் என்பதற்காக அல்ல, நல்ல மனிதராக மனிதத்திலே நாங்கள் நிறைந்து இருக்க வேண்டும், மனித குணங்களிலே நாங்கள் பூரணமாய் விளங்க வேண்டும் என்று சொல்லி இந்த இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் நமக்கு முன்வைக்கப்படுகிற அழைப்பு. இந்த பாடல் வரிகளுக்குள்ளே அத்தகைய ஒரு உணர்வோடு ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த திரு பிரசன்னத்திற்குள்ளே நம்மையே முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாய் இந்த வரிகளை பாடி நம்முடைய இதயத்தின் இயக்கங்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன். மனிதனாக, முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கின்றேன். ஒரு வரம் நான் கேட்கின்றேன். நிறையுண்டு எண்ணில் குறையுண்டு, நிலவின் ஒளியிலும் இருளுண்டு. புகழுண்டு என்றும் ஈகள் உண்டு, இமய உயர்விலும் தாழ்வுண்டு. மாற்ற இயல்பதை மாற்றவும், அதற்கு மேலதை ஏற்கவும். மாற்ற இயல்பதை மாற்றவும், அதற்கு மேலதை ஏற்கவும். உமது அருள் தந்து மனித நிலை நின்று வாழ வரம் தருவார். ஒரு வரம் நான் கேட்கின்றேன். உறவுண்டு அதில் உயர்வுண்டு, இணைந்த தோள்களில் உரமுண்டு. இல்லமுண்டு சுற்றம் நட்புமுண்டு, இதழ்கள் இணைந்தால் மலருண்டு. மகிழ்வாரோடு நான் மகிழவும், வருந்துவோருடன்
வருந்தவும், மகிழ்வாரோடு நான் மகிழவும், வருந்துவோருடன் வருந்தவும், உனது அருள் தந்து மனித நிலை நின்று வாழ வரம் தருவார். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன். மனிதனாக, முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கின்றேன். ஒரு வரம் நான் கேட்கின்றேன். பிரியமான பிள்ளைகளை, களிமண்ணிலிருந்து மனிதரை உருவாக்கி அவன் நாசிகளுக்குள்ளே தன் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் சுவாசமாய் ஓடிக்கொண்டிருப்பது நம்மை படைத்தவரின் மூச்சு. கடவுளின் ஆவி ஆற்றல் நம்மை இயக்கிக் கொண்டே இருக்கிறது. அதை நாம் உணர்கிற போது மனிதத்தின் நிறைவை வாழ்வாக்க முடியும். அப்படி வாழ்ந்திருக்கிற நம் பாதுகாவலர், கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரை மனதில் இருத்துவோம். இந்த நாளில் திரு அவை ஆயரான புனித சார்லஸ் பொரோமியோ என்கிற புனிதரை நினைவுகூர அழைப்பு கொடுத்திருக்கிறது. சிக்கலான காலகட்டத்தில் திரு அவையில் திறம்பட செயல்பாடுகளை செய்தவர். வசதியான சூழலில் பிறந்திருந்தாலும் இதோ அரியணை உனக்காக காத்திருக்கிறது என்கிற அழைப்பு வந்தபோதும் கூட அவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளி ஆண்டவனுக்காக நான் பணிபுரிய வேண்டும், குருவாக என்னை கையளிக்க வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்தவர் புனித சார்லஸ் பொரோமியோ. ஆயர்களுக்கெல்லாம் ஆசிரியர் என்று திரு அவை அவரை உயர்த்தி மகிழ்கிறது. பிரியமானவர்களே, உள்ளத்தில் தூய்மையை நாம் உணர்கிற போது, இந்த இயேசுவின் பரிசுத்தத்தால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு தெளிவை பெறுகிற போது நிச்சயமாக நம்மை கொண்டும் இந்த ஆண்டவர் எதையெல்லாம் புனித அந்தோணியாரை கொண்டு செய்தாரோ, இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிற புனித சார்லஸ் பொரோமியோவை கொண்டு செய்தாரோ, அதை நம்மை கொண்டும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சமூகத்தில் செய்ய வல்லவர் இவர். இந்த ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். புனிதர்களின் பரிந்துரை நிச்சயமாக நமக்கு உண்டு. நிறை மனித வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்காக அவர்கள் துணை புரிவார்கள் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அதிகமாய் எங்களை அன்பு செய்கிறவரை, நீ என் கண்களுக்கு முன்பாக விலையேற பெற்றவன் என்று சொல்லி உடைய உள்ளங்கைகளிலே எங்களை தாங்கி இருக்கிறேன். அப்பா, இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் அற்புதமாய் உடைய பார்வையை எங்கள் மேல் பதித்து புனித பதுவை அந்தோணியாரின் அருட்காவலுக்குள்ளே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்திருக்கிறார். பேராபத்துக்களில், நோய் தொற்றுக்களின் வேளையில் அப்பா இயேசுவே என்று நோக்கி அழைத்த பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறேன். புனித அந்தோணியாரின் பரிந்துரையை ஏற்று உம் பிள்ளைகளின் வாழ்வு புதுமைகளை காணும்படியாய் செய்திருக்கிறேன். உம் பிள்ளைகளுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறேன்.
உம் பிள்ளைகளை நோயிலிருந்து நீர் விடுவித்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு மன அமைதியை கொடுத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடத்திலே மனவாழ்வு அமையும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறேன். இதோ உடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பேற்றையும் தந்து நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். பெரும் சுமையோடு உம்மிடத்திலே வந்து உம்மை நோக்கி ஏறெடுத்தவும் பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும் தெய்வமாய் சுமைகளையெல்லாம் நீக்கி இளைப்பாறுதல் தருவேன் என்று உடைய வாக்குறுதியினாலே உடைய பிள்ளைகளை நிரப்பி இருக்கிறீரே. நன்றி அப்பா, நல்லவரே. இதோ இந்த புதிய மாதத்தை தொடங்கி இருக்கிற வேளையில் மீண்டுமாய் உம் திருப்பாதம் கூடி நிற்கிற பிள்ளைகளாக, உடைய திருமுகத்தை உற்று நோக்குகிற பிள்ளைகளாக, புனித அந்தோனியாரின் பரிந்துரையோடு வருகிற எனக்கு எந்த குறையும் இருக்காது என்கிற நம்பிக்கையோடு தங்கள் கண்ணீரை, தங்கள் கவலைகளை, தங்களுடைய ஏக்க பெருமூச்சுகளை மை நோக்கி எழுப்புகிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, உடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கைக்குள்ளே வல்லமையாய் நீர் இறங்கி வருகிறவர். ஆண்டவரே, நாங்கள் உமக்குரிய பிள்ளைகளாக இருப்பது என்பது எங்களுடைய தகுதியினால் விளைந்த காரியம் அல்ல. இயேசுவே, நீர் எங்கள் மீது காட்டுகிற பரிவிரக்கத்தினால், அருளினால், தனிப்பட்ட சலுகையினால் கிடைத்த ஒரு வாழ்க்கையையே நாங்கள் நன்றியோடு நினைக்கிற பிள்ளைகளாய் எங்களை எப்போ கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய தனிப்பட்ட அந்த சலுகையை, அருளை உணராத பிள்ளைகளாக உம்மை விட்டு வெகு தூரம் விலகி போயிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நாங்கள் எப்போ கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் நினைத்ததை போல எங்களுடைய வாழ்வு அமையல என்று சொல்லி விரக்தியோடு உமக்கு விரோதமான சிந்தனைகளை தாங்கின பிள்ளைகளாய் உலகத்தின் மாயைகளிலே சிக்கி சிற்றின்பத்திலே மூழ்கி போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி போன ஒவ்வொரு மகனையும் மகளையும் இடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளின் கண்ணீரை காண்கிற தெய்வம். ஆண்டவரே, யாரெல்லாம் ஜெபத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே உம் ஆவியாரை அனுப்பி உடைய பிள்ளைகளுக்கு ஆபத்தாய் வருகிற, உம் பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாய் வருகிற எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிற இதோ உம் பிள்ளைகளாக எங்களுக்குள்ளே இறங்கி வாரும். எங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய நாடி நரம்புகளுக்குள்ளே, இரத்த நாளங்களுக்குள்ளே, சதை எலும்புகளுக்குள்ளே வல்லமையாய் நீர் இறங்கும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தூங்க விடாமல் செய்கிற, பல தொல்லைகளுக்கும் உள்ளாக்குகிற, எவ்வளவோ பணத்தை செலவழித்தும் கூட இன்னும் நலமுடைய முடியாதபடிக்கு, விடுதலை பெற முடியாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ளே உபத்திரமாய் இருக்கிற ஒவ்வொன்றும் உடைய வல்லமையான பார்வையினாலே, உடைய வல்லமையான வார்த்தையினாலே எங்களை விட்டு அகன்று போடும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எல்லாம் செய்ய வல்லவர். உம் பிள்ளைகளை உடைத்து உருமாற்றுகிறவர். இதோ புனித அந்தோனியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து நல்வாழ்வுக்காக, மன அமைதிக்காக, பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும்படியாக, தங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணிய காரியங்களிலே எதிர்கொண்டிருக்கிற தடைகள் எல்லாம் விலகும்படியாக இயேசுவே அருள் புரியும் என்று மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்குவதற்காய் நன்றி. உம் பிள்ளைகளினுடைய கண்ணீரை துடைத்து, உம் பிள்ளைகளின் கவலைகளை போக்கி, உடைய பிள்ளைகளின் மனபாரங்களை எல்லாம் நீர் நிர்மூலமாக்கி உடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை தரப்போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளை அநேகருக்கு முன்பாக தலை குனிய செய்த எல்லா பாவ சாப கட்டுக்களிலிருந்தும் உம் பிள்ளைகளை விடுவித்து அநேகருக்கு முன்பாக ஒளியாக உடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற, உம் பிள்ளைகளுக்கு அச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிற வாழ்வை குறித்த, எதிர்காலத்தை குறித்த, வேலை வாய்ப்பை குறித்த, திருமண வரன்களை குறித்த, பிள்ளை பேரு நிலைகளை குறித்த எல்லா அச்சத்திலிருந்தும் விடுவிக்கிற கடவுளாய், விடுதலையின் தெய்வமாய் உம் பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று உம் பிள்ளைகளை உறுதிப்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை சூழ்ந்து வருகிற எல்லா ஆபத்துக்களிலிருந்தும், எல்லா வகையான இயற்கை பேரிடர்களிலிருந்தும் உம் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பணிகளை, தொழில்களை, வியாபாரங்களை இன்னும் பன்மடங்கு உடைய பிள்ளைகள் நிறைவை, ஆசிரை, உயர்வை பெறும்படியாக உம் பிள்ளைகளின் உழைப்பை ஆசீர்வதித்து உம் பிள்ளைகளுக்கு நிறைவையும் உயர்வையும் நன்மதிப்பையும் தந்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவர் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம்.
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாளி மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தாவீதின் மைந்தனே, மனம் இரங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பள்ளியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பள்ளியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள். வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள். வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பள்ளியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் பக்தர்களாக இந்த நவம்பர் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் சிறப்பு நன்றியை வணக்கத்தை முன்வைக்கிற பிள்ளைகளாக புனிதரோடு இணைந்து தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்தில் பங்கு பெற வந்திருக்கிறோம். ஆராதனை டிவி என்கிற அற்புதமான இந்த தலம் அந்தோணியாரை நம் இல்லத்திற்கே கொண்டு வந்திருக்கிறது. ஆண்டவரையும் நம் இல்லத்திற்கே கொண்டு வந்திருக்கிறது. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆராதனை டிவி இன்னும் பல நிலைகளில் வளர்ச்சி அடைவதற்காக சிறப்பாக நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். இந்த ஊடக பணியில் பல நபர்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத உறவுகளாக இரவும் பகலுமாய் உழைக்கக்கூடிய பிள்ளைகளாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அத்துணை பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். கடந்த அக்டோபர் மாதம் முழுவதும் புனிதரின் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளிலும் நம்முடைய தேவைகள், குறிப்பாக இந்த மாதத்தை ஒட்டிய நம் பிள்ளைகளின் தேவைகள், நம்முடைய ஜெபங்களுக்குரியவர்களுடைய எல்லா வகையான வாழ்வு நிலைகளையும் புனிதரின் பரிந்துரையோடு இணைத்து ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளில் திரு அவை நம் புனிதரோடு இணைந்து இன்னும் ஒரு புனிதரின் நினைவையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆயரான புனித சார்லஸ் பொரோமியோ சிறப்பான ஒரு மறை வாழ்வை வாழ்ந்தவர். பல்வேறு சிக்கல்கள், தளர்ச்சி இருந்த ஒரு கத்தோலிக்க திரு அவைக்குள்ளே மறுமலர்ச்சியை கொண்டு வந்தவர். குறிப்பாக பிரிந்த சபையார் இன்றைக்கு அதிகமாக விவிலியத்திலிருந்து மட்டும்தான் என்கிற புரிதலோடு இருப்பார்கள். இந்த புனித சார்லஸ் பொரோமியோ தான் விவிலியத்தோடு இணைத்து திரு அவையினுடைய மரபு, த சேக்ரட் ட்ரெடிஷன் என்று சொல்லக்கூடிய திரு அவையினுடைய மரபு, திருமறையினுடைய இந்த திருச்சபையினுடைய ஆசிரியம் தரக்கூடிய திரு விவிலியத்திற்கான விளக்கமும் கூட அது தேவையான ஒன்றாக இருக்கிறது. காலத்தின் வெளிச்சத்திலே கடவுள் நமக்கு இப்படிப்பட்ட படிப்பினைகளை திரு அவை வழியாகவும் தருகிறார் என்பதை உறுதிப்படுத்தியவர். அதற்காக பல கட்ட செயல்பாடுகளை திருவைக்குள்ளே முன்னெடுத்தவர் இந்த புனித சார்லஸ் பொரோமியோ. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கொண்டிருக்கக்கூடிய திரு வழிபாட்டு முறைமைகள், மறைக்கல்வி, இப்படிப்பட்ட பல அடிப்படையான செயல்பாடுகளுக்கு ஆண்டவருக்குள்ளே நாம் உருவாக்கம் பெறுவதற்கு விவிலியம் மட்டும்தான் என்பதை கடந்து விவிலியத்தோடு இணைந்து திரு வழிபாடு, மறைக்கல்வி என்று பல நிலைகளிலே இந்த கத்தோலிக்க திரு அவைக்கு புதிய ஒரு வடிவத்தை கொடுத்தவர், புதிய பார்வைகளை பெற்றுக் கொடுத்தவர் இந்த புனிதர். இந்த புனிதருடைய திருவிழா நாளில் நாமும் சமயம் சார்ந்த நிலையில் பல புறையோடி போன புரிதல்களை சடங்காச்சாரமாக, சம்பிரதாயங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். பார்வைகள் மாற வேண்டும். இன்றைக்கு கடவுள் யார் வழியாக எனக்கு கற்பிக்கிறார், யார் வழியாக எனக்கு வாழ்வை அவர் வெளிப்படுத்துகிறார், வெளிச்சத்தை காட்டுகிறார் என்கிற அந்த ஒரு உள்ளார்ந்த தேடல் நம்மையும் இயக்கும்படியாக இந்த திருப்பலியில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குற்றங்கள், குறைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக
ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி பலியை தொடர்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 5 தொடங்கி 16 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருட்கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்கு உள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முக மகிழ்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் நாம் பெற்ற அருட்கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள். உடன் உறுப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கணிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடு ஆர்வம் மிக்க உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம்.
மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 131. பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தையென என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது. இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 14, 15 தொடங்கி 24 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார்.
இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்குச் சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும் என்று இன்றைய பதிலுரை பாடலின் பல்லவி முன்வைத்த ஜெப உணர்வை தன்னுடைய வாழ்வாக்கிய கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் பக்தர்களாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். புனித அந்தோணியாரைப் போலவே கடவுள் திருமுன் வைத்து தம்மை காக்கும்படியாக இந்த உலகம் பெரிதென நினைக்கிற பணத்தை, வசதி வாய்ப்புகளை, பதவிகளையெல்லாம் பின்னுக்கு தள்ளி என் நெஞ்சம் அமைதிப்படுத்தக்கூடிய, என் நெஞ்சத்தின் அமைதியின் ஊற்றாக இருக்கக்கூடியவருக்கு என்னை கையளிப்பேன் என்கிற உணர்வோடு வாழ்ந்து புனிதராக உயர்த்த பெற்ற ஆயரான புனித சார்லஸ் பொரோமியோவையும் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். அன்புக்குரியவர்களே, புனிதர்களாக இருப்பது, நல்லவர்களாக இருப்பது, சிறந்தவர்களாக இருப்பது என்பது பல நேரங்களில் அவரவருடைய தனித்திறமையில், அவரவருடைய கடின உழைப்பில், விடாமுயற்சியில் விளைவது என்பது பலருடைய எண்ணமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உண்மையில் நாம் புனிதத்தில் வளர்கிறோம், நல்லவர்களாக இருக்கிறோம், மானுடம் பயனுற வாழ்கிறோம், பங்களிப்பை செய்கிறோம், சிறந்து விளங்குகிறோம், பாராட்டப்படுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு அடித்தளமாக இருப்பவர் இறைவன். புனித அந்தோணியாருக்கும் புனித சார்லஸ் பொரோமியோவுக்கும் அவர் வழங்கின அந்த தனிப்பட்ட சலுகை, அருள் அவர்களை புனிதத்தில் நிலைத்திருக்க தூண்டியதைப் போல நமக்கும் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு அருள் நிலையை, தன்னுடைய தனிப்பட்ட சலுகையை தருகிறவராகவே ஒவ்வொரு முறை நாம் இறை வார்த்தையை வாசிக்கிற போதும், பக்தி முயற்சிகளை ஒப்புக்கொடுக்கிற போதும், திருப்பலியில் நாம் பங்கேற்கிற போதும் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது.
அதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் பவுலடியார் ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை அந்த திருமுகம் என்பது பவுல் கிறித்தவ சபைக்கு சொல்லக்கூடிய அறிவுரை பகுதியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தின் அறிவுரை பகுதியில் 3 சிந்தனைகளை அவர் முன்வைக்கிறார். முதல் சிந்தனை, நாம் ஒவ்வொருவரும் அழைப்புக்கேற்ற வாழ்வு வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருக்குமான எல்லாருக்குமான இலக்கு ஒன்றே ஒன்றுதான், இறை ஆட்சி. இன்றைய நற்செய்தியிலும் கூட இறை ஆட்சியின் விருந்தை குறித்த ஒரு உவமையை இயேசு சொல்ல லூக்கா நற்செய்தியாளருடைய பதிவிலிருந்து நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஆக இந்த இறையாட்சி என்கிற ஒற்றை இலக்கை நோக்கி ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திறமைகள், ஆற்றல்கள், கொடைகள், அழைப்பு என்பது கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த தனிப்பட்ட திறமைகளை, ஆற்றலை, வசதி வாய்ப்புகளை, அழைப்பை பொது நன்மைக்காக இறையாட்சி என்கிற அந்த ஒற்றை இலக்கத்தை மையமாக வைத்து நாம் பணி செய்ய வேண்டும். புனித பதுவை அந்தோணியார் வாழ்ந்த காலகட்டம் வேறு. இன்றைக்கு நாம் நினைவு கூறக்கூடிய ஆயரான புனித சார்லஸ் பொரோமியோ வாழ்ந்த காலகட்டம் என்பது வேறு. முதல்ல அந்தோணியார் வாழ்ந்த காலகட்டம், அதற்கு பிறகுதான் புனித சார்லஸ் பொரோமியோ வருகிறார்கள். ஆனால் அந்த திரு அவையில் பிரசன்னமாக இருக்கிற இயேசு ஆண்டவர் முன்வைத்திருக்கிற இறையாட்சி என்கிற இலக்கை குறித்து எப்படி நாம் இந்த திரு அவையில் பணியாற்றுகிறவர்களோடு, இறை மக்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும், கற்றுத்தருகிற மிகச்சிறப்பான பாடத்தை புனித அந்தோணியாரும் புனித சார்லஸ் பொரோமியோவும் நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 4 தொடங்கி 30 வசனங்களில் மிக அற்புதமான ஒரு உருவகத்தை கட்டமைப்பார். அதில் அவர் மையப்படுத்தக்கூடிய செய்தி என்பது, நீங்களோ கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அந்த உடலில் ஓர் உறுப்பு என்கிற அழுத்தமான பதிவை பவுலடியார் செய்வார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய அத்துணை நம்பிக்கை சார்ந்த செயல்பாடுகளிலும் ஒன்றுபட்டு ஒருவர் மற்றவரோடு இணைந்து செயல்பட வேண்டும். நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன், நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ என்று தனித்தனியாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை முறை அல்ல. வேடிக்கையாக சொல்வார்கள், அப்படி சாலையின் ஓரத்திலே ஒருவர் நடந்து கொண்டிருந்த போது ஒருத்தர் முன்னாடி குழியை கடப்பாரை வச்சு குழியை தோண்டி போயிட்டே இருந்தார். ஒவ்வொரு குழியாக போட்டுக்கிட்டு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு அவர் குழி போட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தார். அடுத்த ஒரு ஆள் அந்த குழியை மூடிக்கிட்டு போயிட்டே இருந்தார். அதை பார்த்தவருக்கு, என்னடா இது, அவன் கஷ்டப்பட்டு குழி போகிறேன், இவன் அந்த குழியை மூடிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த குழி மூடிக்கொண்டிருந்த நபரை பார்த்து கேட்டாராம், என்னையா அவர் கஷ்டப்பட்டு குழி போடுறாரு, நீ குழியை மூடிக்கிட்டே போகிற அப்படின்னு. அப்போ அந்த குழியை மூடிக்கொண்டிருந்த நபர் சொன்னாராம், ஐயா, இந்த வேலையில் நாங்கள் 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். ஒருத்தர் குழி போடணும், இன்னொருத்தர் அந்த குழிக்குள்ளே மரக்கன்று வைக்கணும், நான் அந்த குழியை மூடணும். இன்றைக்கு அந்த கன்றுகளை வைக்கக்கூடியவர் விடுமுறையில் இருக்கிறார், அதனால் நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம் அப்படின்னு. இப்படித்தான் பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில், சமூகங்களில் பணிகள் ஒருங்கிணைக்கப்படாமல் ஆளாளுக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இஷ்டத்துக்கு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை, அது சரியான வாழ்க்கை முறை அல்ல. அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கையை எல்லாரோடும் இணைந்து நாம் செய்ய வேண்டும். அதே போல பவுலடியார் முன்வைக்கிற 2வது சிந்தனை என்பது அன்பில் கனிந்த ஒரு வாழ்வு. அன்புக்குரியவர்களே, அழுவாரோடு அழுவனும், மகிழ்வாரோடு மகிழணும். அழுவாரோடு அழுவது என்பது பல நேரங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ இறப்பு நடக்கக்கூடிய வீட்டுக்கு இப்படியெல்லாம் நாம் போகும்போது, மருத்துவமனைகளுக்கு போகிற போது படுத்த படுக்கையாக இருக்கிறவங்கள பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய, அவங்களுடைய துன்பத்தில் பங்கெடுக்கக்கூடியது கூட பலரும் செய்கிறார்கள். ஆனால்
ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிற போது, ஒருவர் உயர்வை அடைகிற போது, ஒருவர் நற்பெயர் ஈட்டுகிற போது, ஒரு சாதனையை நிகழ்த்துகிற போது, வெற்றி பெறுகிற போது அந்த மகிழ்ச்சி நம்மளால் பங்கெடுக்க முடியுதா? மனம் திறந்து வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பாராட்டுக்கள் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா என்றால் பல நேரங்களில் அதை நம்மால் செய்ய முடிவது. ஏன்னா உள்ளுக்குள்ளற ஒரு வகையான பொறாமை, எப்படி இவன் இப்படி செஞ்சிருப்பான், எப்படி இவனால் முடிஞ்சிச்சு, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று எதிர்மறையான எண்ணங்களுக்கு நம்மை நாம் இழந்து விடுகிறோம். பிரியமானவர்களை, பகிர்ந்துண்டால் பசிதீரும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த பகிர்வு என்பது அன்பின் வெளிப்பாடாக நீட்சியாக அமைய வேண்டும் என்பது பவுலடியார் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அது வெறும் கஷ்டத்தில் மட்டுமல்ல, மகிழ்ச்சியிலும் கூட, சிரிப்பிலும் கூட நம்முடைய ஆக்கப்பூர்வமான அந்த பகிர்வு, பங்களிப்பு என்பது இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை பவுலடியார் கொடுக்கிறார். நிறைவாக அவர் சொல்லக்கூடிய இந்த முதல் வாசகத்தின் சிந்தனை என்பது ஜெபத்தில் நாம் வேரூன்றி இருக்க வேண்டும். திருத்தூதர்கள் பணி புத்தகம் முதல் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுவதைப் போல, தொடக்க கிறிஸ்தவர்கள் ஒரே மனதாய் ஜெபத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இயேசுவும் அவ்வப்பொழுது தந்தையோடு கூடிய அந்த உறவில் ஜெப வாழ்வில் நிலைத்திருந்தார் என்று லூக்கா நற்செய்தியாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்ததை நாம் கேட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். கடவுளின் மகனாக வந்த இயேசுவுக்கே ஜெபம் தேவைப்படுகிறது. கடவுளின் வார்த்தையை இம்மி பிசகாவில் பின்பற்றுகிற பவுலடியாருக்கு ஜெப வாழ்வு தேவைப்படுகிறது. புனிதர்களுக்கெல்லாம் அந்த ஜெப வாழ்வு தேவைப்படுகிறது என்றால், நீங்களும் நானும் அற்பமான மனிதர்களாக வாழக்கூடிய நாம் இந்த ஜெப வாழ்வினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வு முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆக இந்த அழைப்புக்கேற்ற, அன்பில் கனிந்த, ஜெபத்தில் இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு, அழைப்பு என்பது நமக்கு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அதை நாம் புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் அதைத்தான் பார்க்கிறோம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் காரணங்களை சொல்லி புறக்கணிக்கிறார்கள். ஏனென்றால் காலம் காலமாக எந்த மெசியாவுக்காக யூதர்கள் காத்திருந்தார்களோ அந்த மெசியா வந்தபோது இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு துர்ப்பாக்கியர்களாக நாம் இருக்கிறோம், அல்லது நிர்ப்பாக்கியர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ ஒரு ஆசீர்வாதமான ஒன்றை, கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு அழைப்பை நாம் உதாசீனப்படுத்துகிறோம், புறக்கணிக்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கிறது? இன்றைய நற்செய்தியிலேயே இயேசு சொல்லுகிறார், நான் வயல் வாங்கியிருக்கிறேன் புதுசாக, அதை பார்க்க போகிறேன். அதனுடைய சிந்தனை என்பது மண்ணாசைக்கு அவர் அடிமையாக இருக்கிறார். அதே போல் நான் 5 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன், ஓட்டி பார்க்க போகிறேன். அது பொருளாசையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல் நான் இப்போ தான் திருமணம் முடித்தேன், என்னால் வர முடியாது. அது பெண் ஆசையை மையப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. யாரெல்லாம் இந்த மண்ணாசைக்கும் பொருளாசைக்கும் பெண்ணாசைக்கும் தங்களை தொலைத்தார்களோ நிச்சயமாக அவர்கள் இறையாட்சியில் தங்களை நிலைநிறுத்தி கொள்ள முடியாது. இறையாட்சி என்கிற விருந்தில் இறைவன் கொடுக்கக்கூடிய அழைப்பை, வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த ஆசைகள் நமக்கு மிகப்பெரிய தடைக்கல்களாக இருக்கின்றன. வயல் வாங்கிறது, ஏர் மாடு போய் ஓட்டிகிட்டு போய் உழைக்கிறது, அதே போல் திருமணம் செய்து நல்ல காரியங்கள். ஆனால் இவற்றை விட முதன்மையானது எது என்கிற தெளிவும் தெரிவும் நம்மை இயக்குகிற போதுதான் இந்த ஆசைகளினுடைய சிறைக்குள்ளே நாம் வீழ்ந்து விட முடியாதபடிக்கு ஆண்டவருடைய அருள்துணையோடு நாம் எழுந்து நிற்க முடியும் என்கிற அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல கிறித்தவர்களாக நாம் வாழ்வது என்பது நம்முடைய தகுதியினால் விளைந்த ஒன்று அல்ல. நான் அருள்பணியாளராக இருப்பது இது என்னுடைய தகுதியினால் விளைந்த ஒன்று அல்ல. நீங்கள் இல்லத்தில் தலைவராக இருப்பது, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் தலைவராக இருப்பது, ஒரு பணியை செய்வது என்பது உங்களுடைய தகுதியினால் மட்டுமே விளைந்த ஒன்று அல்ல. அது கடவுளின் சலுகையினால், கடவுளின் அருளால் நமக்கு கிடைத்த ஒன்று. அதை உணர்ந்தால்தான் நாம் எந்த அழிவின் சக்திகளுக்குள்ளும் அல்லது நம்மை
இறை ஆட்சியிலிருந்து புறந்தள்ளக்கூடிய இந்த மண்ணாசை, பொருளாசை, பெண்ணாசை என்கிற இந்த உலகம் சார்ந்த நம்மை மயக்கும் நிலைகளுக்குள்ளே ஒருபோதும் துளைத்து விடாதபடிக்கு நாம் விழிப்போடு இருக்க முடியும். அப்படிப்பட்ட எழுச்சி நிறைந்த ஒரு சாட்சிய வாழ்க்கையை, சத்திய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிற புனித பதுவை அந்தோணியாரின் பக்தர்களாக கூடி வந்திருக்கிற நாம் நம் புனிதரை கண் முன்பாக நிறுத்துவோம். இன்றைக்கு நாம் நினைவு கூறக்கூடிய திரு அவையில் பல்வேறு மறுமலர்ச்சியை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் திரு விவிலியத்தின் படிப்பினைகள் வழியாகவும், திருச்சபையினுடைய ஆசிரியம் கற்பிக்கிற படிப்பினைகள் வழியாகவும், திரு வழிபாட்டில் அர்த்தமுடன் பங்கேற்பதன் வழியாகவும், மறைக்கல்வியை உள்வாங்குவதன் வழியாகவும் எப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறார்கள் என்பதை தன் பணிவாழ்வினாலே போதித்த, வாழ்ந்து காட்டிய இன்றைய நாளின் புனித சார்லஸ் பொரோமியோவை நம் கண் முன்பாக நிறுத்தி அப்படிப்பட்ட ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வு நாங்களும் வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும். உமக்காக வாழக்கூடிய இந்த ஒரு முறைக்கான இந்த வாழ்க்கையிலே எந்த ஒரு வாய்ப்பையும் நாங்கள் தட்டி கழிக்காதவர்களாக, சாக்குப்போக்கு சொல்லாத பிள்ளைகளாக, பரிசுத்தத்திலே புனிதத்திலே நாங்கள் ஊன்றி இருப்பதற்கு, நிறைத்து வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும் என்று புனிதர்களின் பரிந்துரையோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமேன். எந்தன் வாழ்வை உந்தன் பீடம் தருகின்றேன் நிறைவா, எந்தன் வாழ்வை நிறைவாய் மாற்ற படைக்கின்றேன் தலைவா. எந்தன் வாழ்வை உந்தன் பீடம் தருகின்றேன் நிறைவா, எந்தன் வாழ்வை நிறைவாய் மாற்ற படைக்கின்றேன் தலைவா. ஏற்றுக்கொள்வாய் அன்பின் நிறைவா, மாற்றும் உந்தன் அன்பின் பலியாய். ஏற்றுக்கொள்வாய் அன்பின் இறைவா, மாற்றும் உந்தன் அன்பின் பலியாய். எந்தன் வாழ்வை உந்தன் பீடம் தருகின்றேன் இறைவா, எந்தன் வாழ்வை நிறைவாய் மாற்ற படைக்கின்றேன் தலைவா. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனிதர்களான அந்தோணியாரை, சார்லஸ் பொரோமியோவை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பதுவை அந்தோணியார், சார்லஸ் பொரோமியோ இவர்களின் வணக்க நாளில் உமது திரு அவையாகிய நாங்கள் மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவர்களின் இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் எங்கள் அனைவரையும் வலுவூட்டுகின்றீர். அவர்களின் படிப்பினைகளால் எங்களை பயிற்றுவிக்கின்றீர். அவர்களின் இடைவிடாத மன்றாட்டுக்களால் உமது திரு அவையை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜபிக்கின்ற உம் மக்கள் அனைவரோடும், எங்களுடைய சிறப்பு ஜபங்களுக்குரிய நபர்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்கள், எங்கள் குடும்பங்களில் இறந்தோர், யாரும் இணையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள், உத்தரிக்கும் நிலையில் துன்புறுவோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர், இன்று நாங்கள் நினைவு கூறும் ஆயரான புனித சார்லஸ் பொரோமியோ, எங்களுடைய பாதுகாவலர் கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனிதர்களான பதுவை அந்தோனியா, சார்லஸ் பொரோமியோ இவர்களின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே. ஆறு மலை காடுகளை கடந்து வந்தோமே, ஆறு மலை காடுகளை கடந்து வந்தோமே. அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீயே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீயே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.